கரூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி ஆற்று பாலம் நூற்றாண்டை கடந்து கம்பீரமாக கரூரின் அடையாளமாக மாறியுள்ளது. அதன் வரலாற்றை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் உள்ள முதன்மையான பகுதிகளில் கரூர் மாவட்டமும் ஒன்றாக தொன்று தொட்டு சிறப்புடன் திகழ்ந்து வருகின்றது. 1910ஆம் ஆண்டு வரை கோவையின் ஒரு பகுதியாகவும் அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்துள்ளது. அதன் பின்னர் 1996ஆம் ஆண்டுதான் கரூர் தனி மாவட்டமாக உருவானது. கரூர் மாவட்ட மக்களுக்கு காவிரி, அமராவதி ஆகியவை மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கியது. அமராவதியின் வடகரையில் உள்ள கரூர் நகருக்கு தெற்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வருபவர்கள் அமராவதி ஆற்றை கடந்து வந்தனர். இதற்காக அமராவதி ஆற்றின் ஆழம் குறைவான பகுதிகள் அடையாளமிடப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக கடந்து வந்தனர். அமராவதி ஆற்றில் அவ்வப்போது ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் ஆற்றை கடந்து மறுபக்கம் செல்வதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. இதனால் அமராவதி ஆற்றின் தென்கரையில் திருமாநிலையூரில் இருந்து கரூர் நகருக்குள் வருவதற்கு பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு 1919ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. பாலத்தின் கட்டுமான பணிகள் சுமார் 5 ஆண்டுகள் நடைபெற்றன. பின்னர் 24 தூண்கள், 350 மீட்டர் நீளம், 5.5 மீட்டர் அகலம் கொண்ட ஆர்ச் பாலமாக உருவாக்கப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று 1924ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி அமராவதி ஆற்றின் பாலம் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் 2001ஆம் ஆண்டு கரூர் மாநகரத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாலத்தின் அருகே புதிய அமராவதி ஆற்று பாலம் கட்டப்பட்டது. புதிய பாலம் கட்டிய பிறகு சில ஆண்டுகளுக்கு பழைய பாலம் ஒரு வழி பாதையாகவும் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சுமார் 90 ஆண்டுகள் சேவைக்கு பின்னர் வாகன போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டு அமராவதி ஆற்று பாலம் கரூரின் அடையாள சின்னமாக மட்டுமே இருந்து வந்தது. இதனிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு அமராவதி பழைய பாலத்தில் தனியார் வங்கி பங்களிப்புடன் வாக் அண்ட் ஜாக் என்ற பெயரில் நடைபயிற்சி பூங்காவாக 2020இல் மாற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாலத்தை பலதரப்பட்ட மக்கள் நடைபயிற்சிக்காக பயன்படுத்தி வருகின்றனர். கரூர் மாநகரின் நுழைவு வாயிலாக உள்ள லைட் ஹவுஸ் அமராவதி ஆற்று பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்து நூற்றாண்டை நிறைவு செய்துள்ளது. பழைய அமராவதி பாலத்திற்கு அருகிலேயே புதிய பாலம், தற்போது உயர்மட்ட பாலம் கட்ட இடிக்கப்பட்டுள்ள பசுபதி பாளையம் தரைப்பாலம், புறவழிச்சாலையில் அமராவதி ஆற்றில் 2 பாலங்கள் என வந்துவிட்ட போதும் முதலில் கட்டப்பட்ட இந்த பாலம் கரூரின் அடையாளமாக மாறியுள்ளது. நடைபயிற்சி பூங்கா அமைக்கும் பணியின் போது இங்குள்ள பாலம் குறித்த கல்வெட்டுகள் அகற்றப்பட்டுவிட்டன. நூற்றாண்டை கடந்துள்ள இந்த பாலத்தை நினைவு கூறும் விதமாகவும் அதன் வரலாற்றை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் அகற்றப்பட்ட கல்வெட்டுகளை இப்பகுதியில் மீண்டும் நிறுவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். கரூர்ல இணைக்கக்கூடிய பாலமே இல்லை. அப்ப வெள்ளம் வந்தது, பரிசல்ல வருவாங்க, அக்கறைக்கு வருவாங்க, அவ்வளவுதான். இந்த பாலம் வந்தனால வணிகங்கள் பெருகிருக்கு. குதிரை வண்டியிலையும் சாரட் வண்டியிலையும் சிறு மாட்டு வண்டியிலெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு விசேஷ போக்குவரத்துக்கு போகிறதுனா கூட அக்கறையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறதுனாலும் சரி, இந்த பக்கம் வர்றதுனாலும் சரி, எல்லாரும் இந்த வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷனை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த அரசு இதை இன்னும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை வந்து ஒரு 100 வருடம் பழமையான ஒரு பாலத்தை அரசாங்கமே இந்த எங்களுடைய கரூர் நகர மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக திருவிழாவோ அந்த பகுதியில் அந்த பாலத்திலேயே அவங்க நடத்தலாம். அந்த பாலத்திலேயே அவங்க ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி கூட நடத்தலாம். அங்கே முதல்ல காமராஜரோட இந்த பகுதியில் கீழே வந்து இந்த பாலத்துக்கு கீழே தான் அந்த கரையோரத்தில் தான் அவர் கூட்டமெல்லாம் போட்டிருக்காருன்னு அறியப்படுகிறது. ஸோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய வரலாறு வச்சுக்கிட்டு நாம் இந்த பாலத்தை அரசாங்கம் தன்னுடைய இந்த 100 ஆண்டு காலத்திலே அவங்க ஒரு சிறிய அளவிலேயோ ஒரு பெரிய அளவிலேயோ அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.